மக்களே அலர்ட்டாக இருங்க. தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்தாலும் அலர்ட்டாக இருங்க. தெரியாத நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் அலர்ட்டாக இருங்க. அப்படி தான் மக்களே இன்றைக்கி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு. அம்மா அப்பா இல்லாத ஆதரவற்ற குழந்தைக்கு ஒருவேளை ஸ்பெஷல் ஃபுட்டுக்காக 4500 அனுப்புங்க. ஒன் டே ஃபுட்டு 13000 ரூபா, பிரேக்ஃபாஸ்ட் 4000 ரூபா, லஞ்ச் 5000 ரூபா, டின்னர் 4000 ரூபா, ரைஸ் 25 கிலோ. உங்களின் சிறிய உதவி அவர்களின் பெரிய சிரிப்புக்கு காரணமாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்புறம் ஒரு ஆடியோ மெசேஜ், அதையும் கேளுங்க. உங்க பிறந்தநாள் அதுமா பக்கத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உணவுக்காக இது உதவி பண்ணி தர வாய்ப்பு இருக்குங்களா சார்? உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு வேளை சாப்பாடு உங்க நேம் சொல்லி வேற யாரும் சாப்பிட்டுப்பாங்க சார். எப்படி என் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு போச்சு தெரியலை. தெரியாத நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தனால நான் பிளாக் பண்ணிட்டேன். யாருன்னே தெரியல, அதனால நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணவும் அடுத்த செகண்டில் என்னுடைய பர்சனல் நம்பர் இன்னொரு நம்பருக்கு ஃபோன் கால் வருது. அந்த கால் என்னன்னு நீங்கள் கேளுங்க. அர்ஜுன், நம்ம குழந்தைகள் காப்பகத்துல பேசுகிறோம். இன்னைக்கு உங்கள் பர்த்டே தானே சார்? இல்லை, இன்னைக்கு பர்த்டே கிடையாதுங்க. ஓ சரிங்க சார், விஷ் பண்ணாங்க சார் கால் பண்ணோம். தேங்க்யூ சார். ஓகே. பிறந்த நாள் இல்லைன்னு சொல்லவும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியாவில் உங்களுடைய பர்த்டே டேட் ஒரிஜினல் கொடுக்காதீங்க. அவங்க எங்கேயும் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா நேரடியாக போய் உதவி செய்யுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலோ இல்லை கூகுள் பேயில் பணம் கட்டாலும் பண்ணாதீங்க. கூகுள் பேயில் உங்களுடைய நம்பரே ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய அக்கௌண்ட்டை ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால கூகுள் பேயில் அனுப்பாதீங்க. தெரியாத நம்பருக்கு ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க. தெரியாத மெசேஜ் வந்தால் பிளாக் பண்ணிடுங்க. மக்களே உஷாராருங்க. கேமிங் நிறையா நடக்குது. மக்களே நீங்கள் அலர்ட்டாக இருங்க, அலர்ட்டாக இருந்துக்கோங்க.